Hello teachers, welcome to Samj Academy. ஸ்பெஷல் டெட் 2026க்கான டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் சைக்காலஜிலேருந்து ரொம்பவே முக்கியமான 150 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே அதில் ஹையஸ்ட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாத ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. பட் அதில் இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக்ஸ் ஒரு சிலது உண்டு இல்லையா, அதில் இருந்து அந்த கேள்விகள் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which psychologist is known as the father of child psychology? குழந்தை உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் உளவியலாளர். ஃபாதர் ஆஃப் சைல்டு சைக்காலஜி, ஜீன் பியாஜே. வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் கால்டு? மேம்பாடு அல்லது வளர்ச்சி தலையிலிருந்து கீழ் நோக்கி செல்கிறது. இந்த கோட்பாட்டின் பெயர் என்ன? டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட், ஹெட் டு டோன் கூட சொல்லுவாங்க. இதுக்கு நேம் செஃப்லோகார்டல் ட்ரெண்ட். விச் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் நோன் அஸ் தி ஏஜ் ஆஃப் டாய்ஸ்? வளர்ச்சியின் எந்த நிலை விளையாட்டு சாமான்களின் பருவம் என்று அழைக்கப்படுகிறது? ஏஜ் ஆஃப் டாய்ஸ், இயர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவம் அல்லது முன் குழந்தை பருவம். Which stage of development is called the period of storm and stress? வளர்ச்சியின் எந்த நிலை புயலும் மரண அடியும் நிறைந்த பருவம் அல்லது மன அழுத்தம் மற்றும் புயல் காலம் என்று அழைக்கப்படுகிறது? அடலசன்ஸ், குமரப்பருவம். ஸோ இது வந்து ஜி ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அடலசன்ஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜி ஸ்டான்லி ஹால் சொல்லியிருப்பார். In the context of the nature-nurture debate, nature refers to. இயற்கை வளர்ப்பு விவாதத்தில் இயற்கை என்பது எதை குறிக்கிறது? நேச்சர் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் அண்ட் ஹெரிடிட்டரி என்டோன்மெண்ட்ஸ், உயிரியல் மற்றும் பரம்பரை அம்சங்களை இயற்கை அப்படிங்கிறது குறிக்குது. அக்கார்டிங் டு ஜீன் பியாஜே, at which stage does a child develop ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்? ஜீன் பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு குழந்தை எந்த நிலையில் பொருள் நிலைத்தன்மை என்ற கருத்தை உருவாக்குகிறது? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், புலனியக்க நிலை. அக்கார்டிங் டு பியாஜே, when a child believes that a doll is alive and feels pain, it is called. ஒரு பொம்மைக்கு உயிர் இருக்கிறது என்றும் அதை கீழே போடும்போது அதற்கு வலிக்கும் என்றும் ஒரு குழந்தை நம்புகிறது. பியாஜேவின் கூற்றுப்படி இந்த பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனிமிசம். அக்கார்டிங் டு லீவ் விகாட்ஸ்கி, வாட் டஸ் ZPD ஸ்டாண்ட் ஃபார்? லீவ் விகாட்ஸ்கியின் கூற்றுப்படி ZPD என்பது எதனை குறிக்கிறது? ஜோனல் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மை வளர்ச்சி மண்டலம். Vygotsky used the term DAS to describe the temporary support given by a teacher to a learner. Temporary support given by a teacher to a learner. கற்பவருக்கு ஆசிரியர் வழங்கும் தற்காலிக ஆதரவை விவரிக்க விகாட்ஸ்கி பயன்படுத்திய சொல் ஸ்கேஃபோல்டிங். தமிழில் தூண் ஆதரவு இல்லை அப்படின்னா சாரக்கட்டுன்னு சொல்லலாம். லாரன்ஸ் கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் is divided into how many primary levels? லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு எத்தனை முதன்மை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 levels. Who is considered the father of behaviorism? நடத்தைவாதத்தின் தந்தை. Father of behaviorism, John B. Watson. Trial and error theory of learning was propounded by. முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் ப்ரொபவுண்டட் பை E.L. தாண்டைக், எட்வர்ட் லீ தாண்டைக். ஹூ ப்ரப்போஸ்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்? பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஹவார்ட் கார்ட்னர். வாட் இஸ் தி கரெக்ட் ஃபார்முலா டு கால்குலேட் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்? நுண்ணறிவு ஈவை கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் IQ ஃபார்முலா
mental age divided by chronological age into 100. Mental age divided by chronological age into 100. A child who faces persistent difficulty in reading and spelling letters correctly is likely suffering from எழுத்துக்களை சரியாக வாசிப்பதிலும் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதிலும் தொடர்ந்து சிரமத்தை எதிர்கொள்ளும் ஒரு குழந்தை எதனால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது? Dyslexia. Difficulty in reading and spelling letters correctly is dyslexia. வாசிப்பு குறைபாடு. Which stage of development is known as the gang age? இதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் டாய்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து இயர்லி சைல்டுஹுட். இது வந்து கேங் ஏஜ், வளர்ச்சி நிலை குழு பருவம் என்று அழைக்கப்படுகிறது. லேட்டர் சைல்டுஹுட். Who formulated the primary laws of learning? Law of readiness, law of exercise, law of effect. கற்றலின் முதன்மை விதிகளான ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி ஆகியவற்றை உருவாக்கியவர் E.L. தாண்டேக் தான். In Pavlov's classical conditioning experiment, the meat powder or food is the dash. In Pavlov's classical conditioning, மீட் பவுடரும் ஃபுட்டும் என்ன டைப் ஆஃப் ஸ்டிமுலஸ்னு கேட்குறாங்க. அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். பாவ்லோவின் ஆக்க நிலையுறுத்தல் பரிசோதனையில் உணவு அல்லது இறைச்சி தூள் அப்படிங்கிறது நிபந்தனை அற்ற தூண்டல். Inclusive education means educating all children regardless of disabilities in the regular classroom. உள்ளடக்கிய கல்வி என்றால் என்ன? குறைபாடுகள் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்து குழந்தைகளையும் சாதாரண வகுப்பறையில் ஒன்றாக கற்பித்தது. Which of the following is a primary agent of socialization for a child? பின்வருவனவற்றில் குழந்தையின் முதன்மையான சமூகமயமாக்கல் காரணி. பிரைமரி ஏஜென்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் ஃபேமிலி, குடும்பம். தி கான்செப்ட் ஆஃப் ப்ரோக்ராம்டு லேர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் விச் லேர்னிங் தியரி? திட்டமிட்டு கற்றல் எனும் கோட்பாடு எந்த கற்றல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது? அப்பேரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். Who is the founder of kindergarten system of education? கிண்டர்கார்டன் கல்வி முறையை தோற்றுவித்தவர் ஃப்ரெட்ரிச் ஃபோர்பல். A child's growth is chiefly related to which aspect? ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது முக்கியமாக எந்த அம்சத்துடன் தொடர்புடையது? growth and developmentக்கு தனித்தனியாக நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு இல்லையா? ஸோ அதில் growth அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இஸ் சீஃப்லி ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சி. growth அப்படிங்கிறது வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் மெஷரபிளாக இருக்கும். ஒன்லி வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் வந்து மீன் பண்ணும். பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஓவராலாக எல்லாமே சோஷியலி, மாரல், எமோஷனல் எல்லா டெவலப்மெண்ட்டும் சேர்ந்தது வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு எரிக் எரிக்சன், வாட் இஸ் தி டெவலப்மெண்டல் கிரைசிஸ் ஃபேஸ்டு டியூரிங் அடலசன்ஸ்? ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். எரிக் எரிக்சனின் கூற்றுப்படி குமரப்பருவத்தில் எதிர்கொள்ளும் வளர்ச்சி சிக்கல், அடையாளம் காணல் வர்சஸ் பாத்திர குழப்பம். What does ADHD stand for in the context of child psychology? What does ADHD stand for? Attention Deficit Hyperactivity Disorder. ADHD, Attention Deficit Hyperactivity Disorder. Who propounded the two-factor theory of intelligence? Two-factor theory, நுண்ணறிவின் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் ஸ்பியர்மன். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம், தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஹவார்ட் கார்ட்னர். இது வந்து ஃபேக்டர் தியரி. அதுலேயும் டூ ஃபேக்டர் யார் அப்படின்னா சார்லஸ் ஸ்பியர்மன். தி சடன் ஃப்ளாஷ் ஆஃப் சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம் வித்தவுட் ட்ரையல் அண்ட் எரர் இஸ் கால்டு. முயன்று தவறி முறை இல்லாமல் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு திடீரென்று மனிதருக்குள் தோன்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன்சைட், உட்காட்சி.
Which method of psychology involves studying an individual's behavior by observing them in natural conditions without their knowledge? ஒரு நபருக்கு தெரியாமல் அவரது இயல்பான சூழ்நிலையில் அவரது நடத்தை உற்று நோக்கி படிக்கும் உளவியல் முறை. நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் மெத்தட், இயற்கை உற்றுநோக்கல் முறை. According to Piaget, when a child modifies existing schemas to fit new information, it is called. பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு குழந்தை புதிய தகவல்களுக்கு ஏற்ப தனது பழைய மன அமைப்புகளை மாற்றியமைத்துக் கொள்வது. When a child modifies existing schemas to fit new information, accommodation சொல்லலாம், பொருந்துதல். Which type of motivation is driven by internal rewards like personal satisfaction? சுய திருப்தி போன்ற அகக்காரணங்களால் தூண்டப்படும் ஊக்கம் எந்த வகையைச் சேர்ந்தது? இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அக ஊக்கம். Who designed the first practical intelligence test? முதலாவது நடைமுறை நுண்ணறிவு சோதனையை வடிவமைத்தவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆல்ஃப்ரெட் பைனட். ஸோ இதை வந்து தமிழில் ஆல்ஃப்ரெட் பைனட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பினேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு ஒரே ஆளாக குறிக்குது. ஆல்ஃப்ரெட் பினே. Heredity is considered as a dash social structure. மரபுநிலை என்பது ஒரு டேஸ் சமூக கட்டமைப்பாக கருதப்படுகிறது. ஸ்டேட்டிக், நிலையானது. Playway method of teaching was primarily introduced into education by. விளையாட்டு வழி கற்றல் முறையை முதலில் கல்வியில் அறிமுகப்படுத்தியவர் கால்ட்வெல் குக். Dysgraphia is a learning disability associated with difficulty in. ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்லெக்ஸியா பார்த்துருப்போம், இது dysgraphia is a difficulty in writing. Which of the following statements is true about the relationship between maturation and learning? மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங்குள்ளே ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் எது ட்ரூ? ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு. லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் மெச்சுரேஷன். லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் மெச்சுரேஷன். செகண்ட் ஒன் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மெச்சுரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் லேர்னிங் கண்டிப்பாக கிடையாது. மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங்காக இண்டிபெண்ட்டும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன்லேயே பார்த்தோம், டிபெண்ட்ஸ். ஓகேவா? லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் மெச்சுரேஷன். ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக வராது. மெச்சுரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராசஸ்மே கிடையாது. ஓகேவா? ஸோ கரெக்டானது ஃபஸ்ட் ஒன் மட்டும். முயற்சி மற்றும் கற்றல் இடையே உள்ள தொடர்பு குறித்த பின்வரும் கூற்றுகள் எது உண்மை? கற்றல் முதிர்ச்சியை சார்ந்துள்ளது. Who proposed the psychoanalytic theory of personality development? ஆளுமை வளர்ச்சியின் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். சைக்கோ அனாலிட்டிக் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அக்கார்டிங் டு Abraham Maslow's hierarchy of needs, which is the highest level of need? ஆப்ரஹாம் மாஸ்லோவின் படிநிலை கோட்பாட்டின்படி மிக உயர்ந்த நிலை தேவை எது? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், தன்மதிப்பு தேவைகள். மைக்ரோ டீச்சிங் இஸ் a technique used for teacher training to develop specific skills. நுண்ணிலை கற்பித்தல் என்பது குறிப்பிட்ட திறன்களை வளர்ப்பதற்கான ஆசிரியர் பயிற்சி. The term mental age was introduced by. மன வயது என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஸோ இதுவுமே வந்து ஆல்ஃப்ரெட் பினே தான். இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பார்த்துப்போம், அது அண்ட் இந்த மென்டல் ஏஜ் அப்படிங்கிற வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆல்ஃப்ரெட் பினே. அக்கார்டிங் டு கோல்பெர்க், at which level of moral development does a child conform to rules to avoid punishment? கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தண்டனையை தவிர்ப்பதற்காக ஒரு குழந்தை எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையில் விதிகளுக்கு கீழ்ப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், மரபுக்கு முற்பட்ட நிலை. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர். புறத்திரை நுட்பங்கள் எதை அளவிட பயன்படுகின்றன? அன்கான்ஷியஸ் பர்சனாலிட்டி ட்ரைஸ். Which psychologist conducted experiments on a child named Little Albert to demonstrate classical conditioning of fear?
பயத்தை ஆக்கநிலையுறுத்த முடியும் என்பதை காட்ட லிட்டில் ஆல்பர்ட் என்ற குழந்தையிடம் பரிசோதனை செய்த உளவியலாளர் யார்? ஜான் பி வாட்சன். ஸோ மேக்சிமம் நடத்தியும் சொல்லிட்டு அவர் தான் இல்லையா? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜே.பி. கில்ஃபோர்ட். நுண்ணறிவின் கட்டமைப்பு மாதிரியை முன்மொழிந்தவர். Dyscalculia is a learning disability chiefly associated with difficulty in mathematical computations. Dyscalculia கணித கணக்கீடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடு. Gestalt psychology emphasizes studying behavior as a dash. Gestalt உளவியல் நடத்தையை எவ்வாறு படிக்க வலியுறுத்துகிறது? ஹோல் சிஸ்டம் ஆர் பேட்டர்ன் முழுமையான அமைப்பு அல்லது வடிவம். கிரியேட்டிவிட்டி இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித் விச் டைப் ஆஃப் திங்கிங்? டைவர்ஜென்ட் திங்கிங். படைப்பாற்றல் பொதுவாக எந்த வகையான சிந்தனையுடன் தொடர்புடையது? வெறி சிந்தனை. ஹூ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி? கல்வி உளவியலின் தந்தை. இதுக்கு முன்னாடி சைல்டு சைக்காலஜி பார்த்துருப்போம், ஜீன் பியாஜே. ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி E.L. தாண்டிக். The defense mechanism in which an individual attributes their own unacceptable thoughts to others is called. ஒரு நபர் தனது சொந்த ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களை மற்றவர்கள் மீது சுமத்தும் தற்காப்பு நடத்தை முறை எது? ப்ரொஜெக்ஷன், புறத்தெறிதல். According to Piaget, during which stage of does a child develop the ability to think abstractly and logically about hypothetical problems? During which stage a child develop the ability to think abstractly and logically about hypothetical problems? பியாஜேவின் கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை கருத்தியல் மற்றும் கற்பனையான பிரச்சனைகளை பற்றி சுருக்கமாகவும் தர்க்க ரீதியாகவும் சிந்திக்கும் திறனை பெறுகிறது? ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முறைப்படியான செயல்பாட்டு நிலை. Which of the following plays the most dominant role in language acquisition of young children? சிறு குழந்தைகளின் மொழி பேச்சாற்றல் வளர்ச்சியில் பின்வருவற்றில் எது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது? இன்டராக்ஷன் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸ், பெற்றோர் மற்றும் நண்பர்கள் குழுவுடனான தொடர்பு. The progressive matrix test of intelligence was developed by. வளர்ச்சியடையும் மாற்றுத்திறன் மேட்ரிக்ஸ் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் யார்? J.C. ரேவன். When previous learning hinders or interferes with the learning of a new task, it is known as. முன்னர் கற்ற ஒரு விஷயம் புதிய ஒரு விஷயத்தை கற்பதற்கு தடையாகவும் குறுக்கீடாகவும் இருக்கும்போது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், எதிர்மறை கற்றல் மாற்றம். Who introduced the concept of mental hygiene in education and psychology? கல்வி மற்றும் உளவியலில் மனநலம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் கிளிஃபோர்ட் பியர்ஸ். According to Carl Jung, individuals who are shy, quiet, reserved, enjoy being alone are classified as introverts. The continuous and comprehensive evaluation mainly aims to evaluate. தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு முக்கியமாக எதை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது? Both holistic, scholastic and co-scholastic domains. பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் சாரா ஆகிய இரண்டு முழுமையான களங்களையும் மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. The thematic apperception test, TAT, is used for measuring. பொருள் உணர் அறிவோடு சோதனை எதை அளவிட பயன்படுகிறது? பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர், ஆளுமை அமைப்பு. Which learning theory focuses heavily on reward and reinforcement schedules to shape human behavior? மனித நடத்தையை வடிவமைக்க வெகுமதி மற்றும் வலுவூட்டல் அட்டவணைகளில் பெரிதும் கவனம் செலுத்தும் கற்றல் கோட்பாடு அப்பேரண்ட் கண்டிஷனிங் தியரி.
செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் தியரி வாஸ் ப்ரொபவுண்ட் பை. திரவ மற்றும் படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ரேமன் கேட்டல். லேர்னிங் டிசபிலிட்டி dyspraxia is directly associated with dyslexia, dyscalculia, dysgraphia பார்த்தோம். இப்போ dyspraxia. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கோஆர்டினேஷன், இயக்கத்திறன்கள் மற்றும் உடல் ஒருங்கிணைப்பு குறைவு. அக்கார்டிங் டு லாரன்ஸ் கோல்பெர்க், தி ஸ்டேஜ் ஆஃப் குட் பாய் நைஸ் கேர்ள் ஓரியன்டேஷன் ஃபால்ஸ் அண்டர் விச் லெவல்? நல்ல பையன் நல்ல பெண் நோக்குநிலை எந்த நிலையின் கீழ் வருகிறது? கன்வென்ஷனல் லெவல், மரபு நிலை. Who is considered the father of the project method of teaching? செயல் திட்ட கற்பித்தல் முறையின் தந்தை வில்லியம் ஹியர்ட் கில்பேட்ரிக். The concept of scaffolding in education is closely associated with which psychological perspective? Scaffolding பார்த்தோம் இல்லையா, temporary support of a teacher to a learner பார்த்துப்போம். So is associated with which psychological perspective? Social constructivism. Which type of memory has a duration of only a fraction of second to a few seconds? ஒரு வினாடியின் ஒரு பகுதி முதல் சில வினாடிகள் வரை மட்டுமே நீடிக்கும் நினைவாற்றல் வகை எது? சென்சரி மெமரி, புலன் உணர்வு நினைவாற்றல். The intelligence theory that describes three aspects called analytical, creative and practical is. So three aspects கண்டிப்பாக ட்ரையார்கிக் தியரி. பகுப்பாய்வு, படைப்பாற்றல் மற்றும் நடைமுறை என 3 அம்சங்களை விவரிக்கும் நுண்ணறிவு கோட்பாடு மும்முனை கோட்பாடு. Who proposed the triarchic theory of intelligence? நுண்ணறிவின் மும்முனை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ராபர்ட் ஸ்டர்ன்பர்க். According to Piaget, a child's inability to understand that another person might see a scene differently is called. பியாஜேவின் கூற்றுப்படி மற்றொரு நபர் ஒரு காட்சியை வேறு விதமாக பார்க்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்ளும் குழந்தையின் இயலாமை இவர் அழைக்கப்படுகிறது ஈகோசென்ட்ரிசம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களோட பர்செப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, பட் குழந்தைகளுக்கு வந்து இது தெரியாது. நம்ம பார்க்குறதா வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த நிலை வந்து ஈகோசென்ட்ரிசம். Which of the following is considered a secondary agent of socialization? ஸோ இதுக்கு முன்னாடி பிரைமரி ஏஜென்ட் பார்த்துப்போம், இப்போ செகண்டரி ஏஜென்ட் ஸ்கூல், ரெண்டாம் நிலை சமூகமயமாக்கல் காரணி. The famous experiment involving a Bobo doll was conducted to study observational learning by. உற்றுநோக்கல் கற்றலை ஆராய போபோ பொம்மையை உள்ளடக்கிய புகழ்பெற்ற சோதனை நடத்தியவர் ஆல்பர்ட் பந்தூரா. What term did Sigmund Freud use to describe the moral branch of human personality? மனித ஆளுமையின் ஒழுக்க நெறிக்கிளையை விவரிக்க சிக்மண்ட் ஃப்ராய்டு பயன்படுத்திய சொல் சூப்பர் ஈகோ. A test designed to measure a person's potential ability or future success in a specific field is called an. ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு நபரின் சாத்தியமான திறன் அல்லது எதிர்கால வெற்றியை அளவிட வடிவமைக்கப்பட்ட சோதனை என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், அடைவுத்திறன் சோதனையை சொல்கிறாங்க. When learning one task has no effect whatsoever on learning the other subsequent task, it is called. ஸோ இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துப்போம் இல்லையா, இது வந்து when learning one task has no effect on learning the another. ஸோ இது வந்து ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ஒரு செயலை கற்பது அதற்கு பிறகு மற்றொரு செயலை கற்பதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத போது அது வந்து பூஜ்ஜிய மாற்றம் சொல்லிட்டு சொல்லலாம். Who is known as the father of the heuristic method of teaching? கண்டறியும் கற்பித்தல் முறையின் தந்தை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆம்ஸ்ட்ராங். The learning disability characterized by persistent difficulty in fine motor physical coordination. நுண்ணிய இயக்க உடல் ஒருங்கிணைப்பில் தொடர்ந்து ஏற்படும் சிரமத்தை
வெளிப்படுத்தும் கற்றல் குறைபாடு. ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் டிஸ்பிராக்சியா தான். ஸோ இந்த 4 டிஃபிகல்ட்டி பற்றியுமே பார்த்துருப்போம். டிஸ்லெக்சியா, டிஸ்பிராக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா. ஸோ எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அக்கார்டிங் டு லாரன்ஸ் கோல்பர்க், தி ஃபைனல் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இஸ் கால்டு. லாரன்ஸ் கோல்பர்க்கின் கூற்றுப்படி ஒழுக்க வளர்ச்சியின் இறுதி நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், மரபுக்கு பிந்தைய நிலை. தி ஃபிசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்கீமா கேன் பி பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ். மன வடிவமைப்பு என்ற உளவியல் கருத்தை பின்வரும் சிலதன் மூலம் சிறப்பாக விவரிக்க முடியும். ஸ்கீமா அப்படிங்கிறது மென்டல் ஃப்ரேம் ஒர்க் ஆர் பாக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். மன கட்டமைப்பு அல்லது தகவல் தொகுப்பு. ஹூ ப்ரொபோஸ் தி மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? இதுக்கு முன்னாடி 2 ஃபேக்டர் தியரி பார்த்துருப்போம், ஸ்பியர்மன். ஸோ இப்போ மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். லூயிஸ் தர்ஸ்டன், நுண்ணறிவின் பல காரணி, இது இஎல் தாண்டிக் தான், ஓகேவா, இஎல் தாண்டிக் ஆன்சர், மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ரொபவுண்டட் பை இஎல் தாண்டிக். நுண்ணறிவின் பல காரணி கோட்பாடு. தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அது வந்து வேறு, ஹவார்ட் கார்ட்னர் பார்த்துருப்போம். 2 ஃபேக்டர் தியரி சார்லஸ் ஸ்பியர்மன், மல்டி ஃபேக்டர் தியரி இஎல் தாண்டிக். அக்கார்டிங் டு பியாஜே, தி ப்ராசஸ் ஆஃப் ஃபிட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ் இஸ் கால்டு. பியாஜேவின் கூற்றுப்படி ஏற்கனவே உள்ள மன அமைப்புகளில் புதிய தகவல்களை சேர்க்கும் செயல்முறை அசிமிலேஷன், இணங்குதல் இல்லைனா உச்சரித்தல்னு சொல்லலாம். தி குரூப் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் டெவலப்ட் பை, ஸோ இதுதான் வந்து தர்ஸ்டன் வருவார், ஓகேவா. 2 ஃபேக்டர் சார்லஸ் ஸ்பியர்மன், மல்டி ஃபேக்டர் தாண்டெக்கு, குரூப் ஃபேக்டர் தான் வந்து தர்ஸ்டன் வருவார், லூயிஸ் தர்ஸ்டன். நெக்ஸ்ட்டு, எ கிளாஸ் ரூம் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இன் அ ஸ்மால் குரூப்ஸ் டு ஹெல்ப் ஈச் அதர் லேர்ன் இஸ் ப்ராக்டிசிங் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். மாணவர்கள் சிறிய குழுக்களாக இணைந்து ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள உதவும் வகுப்பறை, கூட்டுறவு கற்றல். விச் காம்பனண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அக்கார்டிங் டு ஃப்ராய்ட் ஆப்ரேட்ஸ் ஆன் தி ப்ளஷர் பிரின்சிபல்? ஃப்ராய்டின் கூற்றுப்படி ஆளுமையின் எந்த பகுதி இன்ப கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் இட். இன்ப கொள்கையின் அடிப்படையில் ப்ளஷர் பிரின்சிபல் இட். தி டைப் ஆஃப் லேர்னிங் transfer where skills learned in playing tennis help in playing badminton. ஒரு விளையாட்டுக்கு கற்றுக்கொண்ட திறன் இன்னொரு விளையாட்டுக்கு உதவுது. ஸோ இதை நம்ம பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஸோ 3 இது பார்த்துருக்கோம். நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒரு இதில் கற்றது இன்னொரு கற்கும்போது பிரச்சனை உண்டாக்கக்கூடியது, அது வந்து நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். 0 ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் ஒரு இதில் கற்றதும் இன்னொரு கற்கும்போது அது ரெண்டுக்கும் எந்த ஒரு நன்மை இல்லை தீமை இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 0 ட்ரான்ஸ்ஃபர். பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ பாருங்கள், டென்னிஸ் விளையாட கற்றுக்கொண்டது பேட்மிண்டனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். Who among the following is a prominent humanistic psychologist? பின்வருவனவற்றில் எது மிக முக்கியமான மனிதநேய உளவியலாளர்? கார்ல் ரோஜர்ஸ். The Inkblot test used to measure personality was developed by. ஆளுமையை அளவிட மசிப்பொறி சோதனையை உருவாக்கியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஹெர்மன் ரோஸ்சாக். இங்க்பிளாட் டெஸ்ட்டு ஹெர்மன் ரோஸ்சாக். வாட் டைப் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் ரிவார்ட்ஸ் பிஹேவியர் ஆஃப்டர் அன் அன்பிரடிக்டபிள் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ்? எதிர்பாராத எண்ணிக்கையிலான துலங்கல்களுக்கு பிறகு நடத்தைக்கு வெகுமதி அளிக்கும் வலுவூட்டல் அட்டவணை. வேரியபிள் ரேஷியோ ஷெட்யூல், மாறுபடும் விகித அட்டவணை. அக்கார்டிங் டு பியாஜே, தி ஸ்டேஜ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபீச்சரிங் கன்சர்வேஷன் அண்ட் ரிவர்சபிலிட்டி இஸ். பியாஜேவின் கூற்றுப்படி மாறாத்தன்மை மற்றும் மீள்தன்மை ஆகிய பண்புகளை கொண்ட அறிவாற்றல் வளர்ச்சி நிலை பருப்பொருள் செயல்பாட்டு நிலை சொல்கிறாங்க. கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. விச் தியரி ஆஃப் லேர்னிங் ஃபோக்கஸஸ் ஆன் லேர்னிங் த்ரூ இன்சைட் அண்ட் லுக்கிங் அட் த ப்ராப்ளம் அஸ் அ ஹோல்? உட்காட்சி மூலமாகவும் பிரச்சனையை முழுமையாகவும் பார்த்து கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தும் கற்றல் கோட்பாடு கெஸ்டால்ட் தியரி.
A teacher rewards a student with a star badge for finishing homework. This star badge is an example of. So, இது என்ன type of motivation? Extrinsic motivator. வீட்டு பாடத்தை முடித்ததுக்காக ஒரு மாணவருக்கு ஆசிரியர் நட்சத்திர பதக்கம் வழங்குகிறார். இந்த நட்சத்திர பதக்கம் என்பது புற ஊக்கிக்கு எடுத்துக்காட்டு. The concept of emotional intelligence was popularized by. மனவெழுச்சி நுண்ணறிவு EQ என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் டேனியல் கோல்மன். A child has a chronological age of 8 and a mental age of 10. What is the IQ of the child? IQக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு மென்டல் ஏஜ் போடணும் 10 டிவைடட் பை chronological ஏஜ் 8 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 1000 டிவைடட் பை 8ன்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்து 125 வரும். ஓகேவா? The speech defect characterized by repetitions or prolongation of sounds, tokens or words is stuttering. ஒலிகள், எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வது அல்லது நீட்டிப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படும் பேச்சு குறைபாடு திக்குவாய். Who is considered the father of child study movement? குழந்தை ஆய்வு இயக்கத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஸ்டான்லி ஹால். இவரை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அடலசன்ஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு இவர் தான் சொல்லியிருப்பார், ஸ்டான்லி ஹால். அக்கார்டிங் டு தாண்டெக்ஸ் லா ஆஃப் எக்ஸசைஸ், லேர்னிங் இஸ் ஸ்ட்ரென்தன்டு த்ரூ. லா ஆஃப் எக்ஸசைஸில் கற்றல் எதன் மூலம் வலுப்படுத்தப்படுகிறது? ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்பிட்டிஷன், பயிற்சி மற்றும் திரும்ப திரும்ப செய்தல் மூலம். The concept of introversion and extroversion types of personality was given by. அகமுக ஆளுமை மற்றும் புறமுக ஆளுமை வகைகளை தந்தவர் கார்ல் ஜங். Which of the following is a physical factor that influences child development? பின்வருவனவற்றில் குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் உடலியல் காரணி எது? மரபுநிலை, heredity. The type of attention where a person forcefully concentrates on a boring task is called. ஒரு நபர் ஒரு சலிப்பான செயலில் கட்டாயப்படுத்தி தன் கவனத்தை செலுத்தும் கவன வகை எது? ஸோ வந்து முயன்று பெரும் கவனம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளாஸை வாட்ச் பண்ணுறது கூட இருக்கலாம் மேபி. Who propounded the hierarchical structure theory of intelligence? நுண்ணறிவின் படிநிலை அமைப்பு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் பிலிப் வெர்னோன். What type of assessment is conducted at the end of a course or academic year? ஒரு படிப்பின் அல்லது கல்வியாண்டின் இறுதியில் நடத்தப்படும் மதிப்பீட்டு வகை சம்மேட்டிவ் டெஸ்ட், தொகுப்பாய்வு மதிப்பீடு அல்லது இறுதி மதிப்பீடு. அக்கார்டிங் டு Pavlov's experiment, salivation to the sound of a bell alone is called. Salivation to the sound of a bell alone is called. பாவ்லோவின் பரிசோதனையின்படி மணியோசைக்கு மட்டும் உமிழ்நீர் சுரப்பது கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ், நிபந்தனைக்கு உட்பட்ட துலங்கல். The learning disability characterized by a total loss or impairment of the power to use or understand words is called. வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கும் அல்லது புரிந்து கொள்வதற்கும் உள்ள திறனை முற்றிலும் இழப்பது அல்லது குறைபாடு அடைவது எந்த கற்றல் குறைபாடாகும்? சரி, வந்து அஃபேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. Who defined learning as the acquisition of habits, knowledge and attitudes? கற்றல் என்பது பழக்க வழக்கங்கள், அறிவு மற்றும் மனப்பான்மைகளை அடைவதாகும் என்று வரையறுத்தவர் க்ரோ அண்ட் க்ரூ. According to Piaget, a child's understanding that the quantity of water remains the same when poured into a different shaped glass is called. பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு வெவ்வேறான வடிவ கண்ணாடியில் ஊற்றினாலும் நீரின் அளவு மாறாமல் இருக்கும் என்பதை ஒரு குழந்தை புரிந்து கொள்வது கன்சர்வேஷன் சொல்லிட்டு அழைக்கப்படுது, மாறாத்தன்மை. The concept of IQ was first derived by which psychologist? Concept of IQ, William Stern. Which defense mechanism involves punishing painful
ஆர் அன்அக்செப்டபிள் தாட்ஸ் இன் டு தி அன்கான்ஷியஸ் மைண்ட். வேதனை தரும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களை நனவெளி மனதுக்குள் தள்ளும் தற்காப்பு நடத்தை ரெப்ரெஷன் சொல்கிறாங்க. நசுக்குதல் அல்லது அடக்குதல். Who is considered the pioneer of the social constructivist approach to learning? கற்றலில் சமூக கட்டமைப்புவாத அணுகுமுறையின் முன்னோடி லீவ் விகாட்ஸ்கி. The process of forgetting information because new information interferes with old information is called. புதிய தகவல்கள் பழைய தகவல்களுடன் குறுக்கிடுவதால் தகவல்களை மறந்துவிடும் செயல்முறை ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். பின்னோக்கி தடை பின்முக குறுக்கீடு. Who proposed the theory of classical conditioning? கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் இவான் பாவ்லோ. Who stated psychology is a positive science of conduct and behavior? உளவியல் என்பது ஒழுக்கம் மற்றும் நடப்பவைகளின் நேர்மறையான அறிவியல் என்று கூறியவர் வில்லியம் மெக்டூகல். Psychology is a positive science of conduct and behavior, said by William McDougall. Who defined education as the manifestation of perfection already in man? கல்வி என்பது மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று வரையறுத்தவர் சுவாமி விவேகானந்தா. எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் சொன்னது சுவாமி விவேகானந்தா. Who gave the definition? Give me a dozen of healthy infants and I will guarantee to take anyone at random and train him to become any type of specialist. என்னிடம் ஒரு டஜன் ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுங்கள், நான் அவர்களை நீங்கள் விரும்பும் எந்த ஒரு நிபுணராகவும் மாற்றி காட்டுகிறேன் என்ற வரையறையை அளித்தவர் ஜேபி வாட்சன். Who defined personality as the dynamic organization within the individual of those psychophysical systems that determine his characteristics, behavior and thought. ஸோ இன்னும் வரக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆளுமை என்பது ஒரு நபரின் சிறப்பியல்பு நடத்தை மற்றும் சிந்தனையை தீர்மானிக்கும் மனோ தத்துவ அமைப்புகளின் மாறும் அமைப்பாகும் என்று வரையறுத்தவர் கார்டன் ஆல்போர்ட். Who defined psychology as the science of human behavior? உளவியல் என்பது மனித நடத்தையின் அறிவியல் சொன்னது வால்டர் பில்ஸ்பெரி. Who stated educational psychology is the branch of psychology which deals with teaching and learning? கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் மற்றும் கற்றலை கையாளும் உளவியலின் ஒரு பிரிவாகும் என்று கூறியவர் B.F. ஸ்கின்னர். ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி E.L. தாண்டேக். இந்த எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது B.F. ஸ்கின்னர். தி இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை விச் குரூப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்? உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை அறிமுகப்படுத்திய உளவியலாளர் குழு. உட்காட்சி இன்சைட்ஃபுல் லேர்னிங்னாலே கெஸ்டால்ட் தான். Who defined education as the creation of a sound mind in a sound body? ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனதை உருவாக்குவதே கல்வி என்று வரையறுத்தவர் யார்? அரிஸ்டாட்டில். எஜுகேஷன் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் அ சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி, செட் பை அரிஸ்டாட்டில். Who defined learning as the modification of behavior through experience and training? கற்றல் என்பது அனுபவம் மற்றும் பயிற்சியின் மூலம் நடத்தையில் ஏற்படும் மாற்றம் என்று வரையறுத்தவர் கேட்ஸ். Who stated give me a child until he is 7 and I will give you the man? ஒரு குழந்தையை 7 வயது வரை என்னிடம் கொடுங்கள், நான் அவனது முழு ஆளுமையை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறியவர் இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா. தி அப்பேரண்ட் கண்டிஷனிங் தியரி வாஸ் டிஸ்கவர்ட் பை விச் பிஹேவியரிஸ்ட்? அப்பேரண்ட் கண்டிஷனிங் மாதிரி கிளாசிக்கல் கண்டிஷனிங் பார்த்துருப்போம், அது இவான் பாவ்லோ. அப்பேரண்ட் கண்டிஷனிங் B.F. ஸ்கின்னர். Who defined intelligence as the global capacity of the individual to act purposefully, to think rationally and to deal effectively with his environment? நுண்ணறிவு என்பது ஒரு நபர் குறிக்கோளுடன் செயல்படவும்
பகுத்தறிவுடன் சிந்திக்கவும் தனது சூழ்நிலையை திறம்பட கையாளவும் கூடிய உலகளாவிய திறன் என்று வரையறுத்தவர். டேவிட் வெஸ்ட்லர். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் வாஸ் டிசைன் பை ஹூம்? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துப்போன்னு நினைக்கிறேன். ஜேபி கில்ஃபோர்ட். Who stated everything is good as it comes from the hands of the author of nature, but everything degenerates in the hands of man. இயற்கையின் படைப்பாளரின் கைகளில் இருந்து வரும்போது அனைத்தும் நன்றாக இருக்கும், ஆனால் மனிதனின் கைகளில் அவை சீரழிந்து விடுகின்றன என்று கூறியவர் ஜீன் ரூசோ. Who defined creativity as the capacity of persons to produce compositions, products or ideas which are essentially new or novel? படைப்பாற்றல் என்பது மனிதர்கள் அடிப்படையில் புதிய அல்லது புதுமையான கலவைகள், தயாரிப்புகள் அல்லது யோசனைகளை உருவாக்கும் திறன் என்று வரையறுத்தவர் திராவ்தால். Who defined mental hygiene as the science and art of preserving mental health and preventing mental disorders? மனநல சுகாதாரம் என்பது மனநலனை பாதுகாப்பதற்கும் மனநல குறைபாடுகளை தடுப்பதற்குமான அறிவியல் மற்றும் கலை என்று வரையறுத்தவர் க்ரோ அண்ட் க்ரோ. Who is considered the father of psychology? உளவியலின் தந்தை என்று கருதப்படுவது வில்லியம் வுட். ஓகேவா, அதாவது வெறுமன ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு கேட்டால் வில்லியம் வுட்டு, ஃபாதர் ஆஃப் சைல்டு சைக்காலஜி அப்படின்னா ஜீன் பியாஜே, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னா E.L. தாண்டேக். The first psychology laboratory was established in which year? முதலாவது உளவியல் ஆய்வுக்கூடம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1879. அண்ட் ஒரு கொஸ்டின், அண்ட் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லெபார்டரி யாரால் நிறுவப்பட்டது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ப்ராக்சிமா டிஸ்டல் ட்ரெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம். அண்மை தூர வளர்ச்சி போக்கு என்பது வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுவதை குறிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, ஹெட் டு டோ அப்படின்னா செஃப்லோகார்டல் ட்ரெண்ட்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து ப்ராக்சிமா டிஸ்டல் ட்ரெண்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாடி டு அவுட்வர்ட், சென்டர் ஆஃப் த பாடி அவுட்வர்ட். ஓகேவா, உடலின் மையத்திலிருந்து வெளிப்புறமாக. In a scientific psychological experiment, the variable that is manipulated by the experimenter is called. ஒரு அறிவியல் உளவியல் பரிசோதனையில் ஆராய்ச்சியாளரால் மாற்றியமைக்கப்படும் காரணி எது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், தனித்து காரணி, சார்பற்ற காரணி. The chemical substances released by endocrine glands that affect human growth and behavior are. மனித வளர்ச்சி மற்றும் நடத்தையை பாதிக்கும் நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருட்கள் யாவை? ஹார்மோன்ஸ். Which method of psychology involves studying a single individual in great depth and detail? ஒரு தனிநபரை மிக ஆழமாகவும் விரிவாகவும் படிக்கும் உளவியல் முறை தான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட், தனிநபர் ஆய்வு முறை. அக்கார்டிங் டு ஸ்பியர்மேன்ஸ் தியரி, G factor stands for. இன்டெலிஜென்ஸில் 2 ஃபேக்டர் தியரி வந்து ஸ்பியர்மேன் கொண்டு வந்திருப்பார். அந்த 2 ஃபேக்டரில் G அண்ட் Sன்னு சொல்லிட்டு 2 உண்டு. அதில் G அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். எஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். தி கெப்பாசிட்டி ஆஃப் ஒர்க்கிங் மெமரி கேன் ஹோல்ட் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஆர் சங்க்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். செயல்படும் நினைவகம் தோராயமாக எத்தனை தகவல் துண்டுகளை சேமித்து வைக்க முடியும்? 7 ± 2. Who is the pioneer of projective techniques like the thematic apperception test? பொருளறிவோடு இணைத்தறி சோதனை போன்ற புறத்தேற்று நுட்பங்களின் முன்னோடி யார்? ஹென்றி முர்ரே. Which type of memory has the largest capacity and can store information for a lifetime? எந்த நினைவகம் மிகப்பெரிய திறனை கொண்டுள்ளது மற்றும் வாழ்நாள் முழுவதும் தகவல்களை சேமிக்க முடியும்? largest capacity and can store information for a lifetime. ஸோ என்ன டைப் ஆஃப் மெமரி? ஸோ அது லாங் டேர்ம் மெமரி, நீண்ட கால நினைவகம். தி டைப் ஆஃப் திங்கிங் ரெக்யர்டு டு ஃபைண்ட் அ சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் டு அ ஸ்டாண்டர்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு நிலையான பலவுள்தறி வினாவிற்கு ஒரே ஒரு சரியான பதிலை கண்டறிய தேவைப்படும் சிந்தனை வகை கன்வர்ஜென்ட் திங்கிங், குவி சிந்தனை.
The stage of development that spans from 2 to 6 years of age is called. 2 முதல் 6 வயது வரை நீடிக்கும் வளர்ச்சி நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இயர்லி சைல்ட்ஹுட். அதே மாதிரி இந்த ஸ்டேஜஸ் அண்ட் அதுக்கான இயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஃபேன்சி அப்படின்னா 0 to 2ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லி சைல்ட்ஹுட்னா 2 to 6. லேட்டர் சைல்ட்ஹுட்னா 6 to 10. நெக்ஸ்ட்டு அடலசன்ஸ் வந்து அதுக்கு மேலே வரும். எனக்கு ஷுவராக தெரில. இந்த ஸ்டேஜஸ் அண்ட் அதுக்கான இயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. In Pavlov's experiment, salivation to the meat powder before conditioning is the dash. பாவ்லோவின் பரிசோதனையில் நிபந்தனைக்கு முன் இறைச்சி தூளை கண்டு உமிழ்நீர் சுரப்பது எதனை குறிக்கிறது? இது வந்து நிபந்தனை அற்ற தூண்டல். நிபந்தனைக்கு முன்னாடியே நடக்குது. ஸோ நிபந்தனை அற்ற தூண்டல். அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். தூண்டல் கிடையாது, ரெஸ்பான்ஸ், துளங்கள். Who proposed the 3-stage model of memory consisting of sensory, short-term and long-term storage? புலனுணர்வு, குறுகிய கால மற்றும் நீண்ட கால சேமிப்பை கொண்ட நினைவகத்தின் 3 கட்ட மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? அக்கின்சன் அண்ட் ஷிப்ரின். According to Kohlberg's theory, the highest level of moral development is. கோல்பெர்க்கின் கோட்பாட்டின்படி ஒழுக்க வளர்ச்சி நிலையின் மிக உயர்ந்த நிலை போஸ்ட் கன்வென்ஷனல். A teacher rewards students with a star chart for every 5 correct answers. This schedule of reinforcement is. ஒவ்வொரு 5 சரியான பதில்களுக்கும் ஆசிரியர் ஒரு மாணவருக்கு நட்சத்திர விளக்கப்படம் வழங்குகிறார். இந்த வலுவூட்டல் கால அட்டவணை எது? நிலையான விகித அட்டவணை, ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஷெட்யூலுங்கிறாங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி அப்ளைஸ் சைக்கலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஸ்பெசிஃபிகலி டு விச் என்விரான்மெண்ட்? கல்வி உளவியல் அதன் கண்டுபிடிப்புகளை குறிப்பாக எந்த சூழலில் செயல்படுத்துகிறது? கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட். விச் டைப் ஆஃப் மெமரி அலோஸ் அஸ் டு ரிமெம்பர் ஹவு டு ரைட் அ பைசைக்கிள் ஆர் ஸ்விம்? மிதிவண்டி ஓட்டுவது அல்லது நீந்துவது என்பது எப்படி நினைவில் வையுங்கள் என்று தமிழ் கொஸ்டின் சரியாக இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரொசீஜரல் மெமரி. விச் டைப் ஆஃப் மெமரி அலோஸ் as to remember how to ride a bicycle or swim? டைப் ஆஃப் மெமரி வந்து ப்ரொசீஜரல் மெமரி. செயல்முறை நினைவகம். who is known for developing the concept attainment model of teaching? கற்பித்தலின் கருத்து அடைவு மாதிரியை உருவாக்கியவர் ஜெரோம் ப்ரூனர். The subjective measurement tool where an individual answers questions about their own traits. ஒரு நபர் தனது சொந்த குணங்களை பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அகநிலை அளவீட்டு கருவி செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்டரி, சுய அறிக்கை விவரப்பட்டியல். Which of the following is the correct chronological sequence of Piaget's stages? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சென்சரி மோட்டார் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டில் ஒன்று சென்சரி மோட்டார், நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆப்ரேஷனல், தென் கான்க்ரீட்டு, அடுத்து ஃபார்மல் வரும் இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், நெக்ஸ்ட்டு ஃபார்மல் ஆப்ரேஷனல். அண்ட் இதுக்குமே வந்து இயர்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புலனியக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, முறைசார் நிலை. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வர்சஸ் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் a dimension of personality proposed by. உணர்ச்சி ஸ்திரத்தன்மை எதிர் ஸ்திரமற்ற நிலை என்பது யாரால் முன்மொழியப்பட்ட ஆளுமையின் ஒரு பரிமாணம்? ஹான்ஸ் ஐசங்க். Educational guidance is essential at the primary school level, mainly to help children. தொடக்கப்பள்ளி அளவில் கல்வி வழிகாட்டுதல் முக்கியமாக குழந்தைகளுக்கு எதற்கு உதவ அவசியமாகிறது? To develop good study habits and adjustment. நல்ல படிப்பு பழக்கவழக்கங்கள் மற்றும் சரி செய்தலை மேம்படுத்த. தி ஆக்டிவ் அண்ட் கான்ஷியஸ் மென்டல் எஃபர்ட் டு கீப் இன்ஃபர்மேஷன் அலைவ் இன் ஷார்ட் டர்ம் மெமரி. குறுகிய கால நினைவகத்தில் தகவல்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க எடுக்கும் தீவிர மற்றும் நனவான மனமுயற்சி எது? ரிஹர்சல், மீள் பயிற்சி. தி ஆக்டிவ் அண்ட் கான்ஷியஸ் மென்டல் எஃபர்ட் டு கீப் இன்ஃபர்மேஷன் அலைவ் இன் ஷார்ட் டர்ம் மெமரி என்ன அப்படின்னா ரிஹர்சல்.
Which psychologist used a puzzle box experiment to study learning behaviors? கற்றல் நடத்தைகளை ஆய்வு செய்ய புதிர்பெட்டி பரிசோதனை பயன்படுத்திய உளவியலாளர் E.L. தாண்டிக். The learning status where a learner can complete task independently without any support. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ADL. ஓகேவா, ஆக்சுவல் டெவலப்மெண்ட் லெவல், உண்மையான வளர்ச்சி நிலை. Which dimension of Guilford's intellect model deals with the basic mental processes like memory and evaluation? கில்ஃபோர்டின் அறிவுசார் மாதிரியின் எந்த பரிமாணம் நினைவு மற்றும் மதிப்பீடு போன்ற அடிப்படை மன செயல்முறைகளை கையாளுகிறது? ஆப்ரேஷன்ஸ், செயல்பாடுகள். தி சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிசிக்கல் ஸ்டிமுலி அண்ட் இன்டர்னல் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். பௌதீக தூண்டல்களுக்கும் உள் உணர்வு அனுபவங்களுக்கும் இடையிலான தொடர்பை ஆராயும் உளவியல் படிப்பு சைக்கோஃபிசிக்ஸ், உள பௌதிகவியல். ஸோ இதோட 150 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான டாப்பிக்லேருந்து எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத கேள்விகள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மேபி நம்ம எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.